தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. கடந்த வருஷம் முழுவதும் நம்மளை காத்து இந்த புதிய வருஷத்துல தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படிக்கும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துக்குண்டான ஒரு வாக்குத்தத்தமான ஆராதனை. இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆண்டவரே, என் உள்ளத்துல நீர் என்ன வார்த்தை தருகிறீர் என்று நான் கேட்டபோது எனக்கு அக்டோபர் மாதத்திலே இந்த வார்த்தை என் உள்ளத்தில் தேவன் வைத்தார். எல்லாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது ஒரு தமிழிலே வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைப்படும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில செயல்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பேசும், தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு பேசும். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகள் அறிந்திட கல்விமானை நாவி தந்து வழி நடத்தும். நீங்க பிறகவும் நாங்கள் சிறகவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த இடத்துல தேவன் நம்மோடு பேசுகிற என்னென்றால், இந்த நான் என்றது யார் என்றால், அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற அந்த நான் யார் என்றால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த இரட்சகரை. அவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல 3 இடத்துல நான் வரும். நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறேன் என்றார். நான் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு சமாதானத்தையும் என் சத்தியத்தை உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கும். I will bring a restoration. I will heal. I will reveal my abundance, peace and truth. அப்ப தேவன் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, தேவன் நம்முடைய குடும்பங்களிலே, தேவன் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, தேவன் நீங்கள் செய்யும் எல்லா கையின் பிரயாசத்திலையும் அவர் நாமம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம், இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவன். எந்த சூழ்நிலைகளில் இந்த எரேமியா 33ஆம் அதிகாரம் எழுதப்பட்டதென்றால், நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் எல்லோரும் சிறையிருப்புக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. நம்பிக்கை இல்லாத இந்த யூத ஜனங்களுக்கு, நம்பிக்கை இல்லாத இந்த எருசலேமுக்கு, நம்பிக்கை இல்லாத இந்த சியோன் குமார்த்திகளுக்கு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தேவன் ஒரு நம்பிக்கை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை இல்லாத அந்த எருசலேமுக்கு, நம்பிக்கை இல்லாதவருக்கு, அந்த சியோன் குமார்த்திகளுக்கு, நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு தேவன் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். தேவன் இந்த வருஷமும் தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன், நான் உன்னை குணமாக்குகிற தேவன், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நான் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
பிரியமான தேவ பிள்ளைகளே, கானான் விருந்திலே, கானான் அந்த கல்யாணத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு மத்தியிலே அவருடைய சுகமளிக்கும் வல்லமை வெளிப்பட்டது. அதே போல அவர்தான் தேவகுமார் என்று வெளிப்பட்டார். அந்த சிலுவை எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய அன்பும் அவருடைய மன்னிப்பும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், தீர்க்க தரிசனமாக தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்றால், இந்த வருஷத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையாய் வெளிப்படுவார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வல்லமையாய் வெளிப்படுவார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மன்னிப்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குணமாக்குகிறவராய் வெளிப்படுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், பாருங்க, நம்பிக்கை இல்லாத அவர்களுக்கு, நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை என்றால், பாருங்க, முதல் நம்பிக்கை என்றால், நாம் இழந்த யாவையும் மீட்டு தரும்படிக்கும் நான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மீட்பராக வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. தேவன் எப்படி வெளிப்படுகிறாரா? நாம் இழந்தது யாவையும் மீட்டு தருகிற ஒரு மீட்பராக வெளிப்படுகிறார். வாசிப்போம், யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களுக்கு விலையாக உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுவோம், உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அவர் சொல்றார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நம்பிக்கையற்று போனார்கள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என் ஜனங்களுக்கு அவங்க இழந்த யாவையும் மீட்டு தருகிற ஒரு மீட்பராக நான் வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறான். யோபு பக்தன் சொல்லுகிறான், அவர் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போய்விட்டார். மனைவியை தவிர சரீரத்திலும் அவருக்கு ஆரோக்கியம் இல்லை. அவருக்கு எல்லாமே தன் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறதோ எல்லாமே இழந்து விட்டார். ஆனால் அந்த மனுஷன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டேன், என் மனைவியும் என்னோடு இல்லை, என் சரீரத்திலே அநேக பற்கள் வந்து விட்டது, வியாதிகள் வந்துட்டு, ஆனால் எல்லாம் செத்தாலும் அவர் வாழ்க்கையில எது சாகலை தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கை அவர் வாழ்க்கையில சாகலை. எது சாகலை? நம்பிக்கை. அவர் சொல்லுகிறார், அந்த நம்பிக்கை அவர் வாழ்க்கையில, அவர் என்னை கொன்றே போட்டாலும் அவரையே நான் நம்புவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில் அவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அவருக்கு வந்த சோதனைகள், அவருக்கு வந்த பிரச்சனைகள், அவர் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து விட்டார். ஆனா யோபு 42 வாசிக்கும் போது அவர் இழந்த யாவையும் தேவனை கொடுத்தாரா? ரெட்டிப்பாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பாய் கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதை தான் யோவேல் தீர்க்கதரிசியை அந்த 2ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கும் போது, நீங்கள் உங்களுக்கு பச்சித்த வருஷங்களுக்கு விலையாக உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஏன் ஜனங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோபின் வாழ்க்கையில நம்பிக்கையில பொறுமையா இருந்தார். நான் எல்லாம் இழந்துட்டேன், ஆனா ஒன்னே ஒன்று, ஜீவன் மட்டும் இருக்கு. ஆனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வந்த நண்பர்கள் எல்லாரும் அவன் சோகத்தை பார்த்து அவனோட ஒரு வாரம் பேசாமல் போய்விட்டார்கள். அவருடைய சோகம், அவனுடைய துக்கம் மகா கொடியதாக இருந்தது.
நண்பர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். நண்பர்கள் அவனோடு அதிக காரியங்கள் பேசுகிறார்கள். ஆனாலும் நண்பர்கள் அவனை ஆறுதல் என்ற பேர்ல அநேக ஊசியில வாழைப்பழம் ஏத்துற மாதிரியே ஏற்றிட்டே இருந்தாங்க. ஆனால் தேவன் கர்த்தர் அவனோடு வாழ்க்கையில அதே நண்பர்களுக்கு முன்பதாக, நீ செத்துப்போ என்ற அந்த மனைவிக்கு முன்பதாக, எந்த சாத்தான் அவனை சவால் விட்டானோ அதே சாத்தானுக்கு முன்பதாக அந்த நம்பிக்கை அவனோட வாழ்க்கையில இருந்ததுனால், தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் இழந்த யாவையும் எனக்கு மீட்டு தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த வருஷம் தேவன் நீ இழந்த யாவையும் மீட்டு தர வல்லவராயிருக்கிறார். அந்த மீட்பரை மேல் நீ நம்பிக்கையாய் இரு. அந்த மீட்பர் மேல் நம்பிக்கையோட பொறுமையாய் காத்திரு. அதான் யாக்கோபு சொல்லுகிறார், யோபின் பொறுமையை பார்த்தீர்களா என்று. அந்த யோபு பொறுமையாய் இருந்ததனால்தான் அவன் வாழ்க்கையில இழந்த யாவையும் மீட்டு தந்தவராயிருக்கிறார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, அந்த நம்பிக்கையோட பொறுமையோடு காத்திருங்க. நிச்சயமாய் இந்த வருஷத்துல தேவன் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பங்களிலும், உங்கள் வேலை ஸ்தலத்திலும் நீ கையிட்டும் செய்யும் எல்லா வேலைகளும் இந்த மீட்பர் உனக்கு எல்லாவற்றையும் மீட்டு தர அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ நான் இழந்துட்டேனே, ஐயோ நிறைய காரியங்கள் நான் இழந்துட்டேனே. ஆனா தேவன் சொல்லுகிறார், அப்பா நீ இழந்துட்ட, உன் நம்பிக்கை இழந்துராத, உன் விசுவாசத்தை இழந்துராத, உன் பொறுமையை நீ இழந்துராத. நீ நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் இந்த மீட்பர் மேல, யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிச்சயமாகவே நான் இழந்ததை தேவன் எனக்கு திரும்ப இரட்டிப்பாய் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஜெகரியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், நான் உனக்கு இன்றைக்கு என்ன தருவாரா, இரட்டிப்பான நன்மை தருவேன் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் திரும்பவும் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மரித்த லாசரை உயிர்ப்பித்த தேவனாய் இருக்கிறார். 4 நாள் நாற்றம் அடித்துக் கொண்டு இருந்தது. ஆனால் தேவன் அந்த 4 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் லாசரை பார்த்து, ஓ லாசரே வெளியே வா என்று சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இழந்த சரீரம், அவன் இழந்த காரியமும், அவன் இழந்த ஜீவனை கர்த்தர் மறுபடியும் மீட்டு கொடுத்தவராயிருக்கிறார். நீ எதை இழக்க கூடாது தெரியுமா? நம்பிக்கை. அவரே நம்பி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகியால் தான் நம்பிக்கை இல்லாத அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நம்பிக்கை அற்று போன அந்த யூத ஜனங்களுக்கு, அந்த எருசலேமில் உள்ளவர்களுக்கு, சீயோன் குமார்த்திகளுக்கு சொல்லுகிறார், இதோ நான் அவர்களுக்கு என்ன கொடுப்பேன், சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சௌக்கியம் என்பது என்ன தெரியுமா? புதிய காரியங்கள். நீ எதிர்பார்க்க இந்த வருஷம் கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல தேவன் புதிய சௌக்கியமான காரியங்களை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி இருக்குமா? உனக்கு அந்த நன்மை உனக்கு ஆரோக்கியமாயிருக்கும். அந்த நன்மை உனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அந்த நன்மை உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனம் உள்ள நன்மையாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் முதல் காரியம் என்னென்றால், அவர் நீ இழந்த யாவையும் மீட்டு தருகிற மீட்பராக அவர் வெளிப்படுவான். ஹல்லேலூயா. 2வது பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ரஃபாவாய் வெளிப்படுவான். வாசிப்போம் பாருங்க, அதே வசனத்துல அவர்களை குணமாக்கி, 2வது சொல்லுங்க, அவர்களை
குணமாக்கி. அப்போ யாத்திராகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவர்கள் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றும் உனக்கு வரப்பண்ணேன். மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ தேவன், பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இரண்டாவது தேவன் உங்களுக்கு உங்கள் வியாதிகள் மத்தியிலும் உங்கள் நோய்களை மத்தியிலும் அவர் உனக்கு யெகோவா ரப்பாவாய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், கடந்த வருஷம் எல்லாம் ஒரே வியாதிகள், ஒரே பலவீனங்கள், ஒரே சோர்வுகள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நான் யெகோவா ரப்பாவாய் வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறான். இனி வரும் நாட்களிலே வியாதிகள் பெருகும், இனி வரும் நாட்களிலே நோய்கள் பெருகும், இனி வரும் நாட்களிலே பலவிதமான வியாதிகள் நோய்கள் இன்னும் நமக்கு நேரிடும் என்று சொல்கிறார். நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு என்ன கொண்டு வருகிறது என்றால் ஆரோக்கியத்தை கொண்டு வருவதில்லை, ஏதோ ஒரு வியாதியை கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் வியாதியின் மத்தியிலே, உன் பலவீனங்கள் மத்தியிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு யெகோவா ரப்பாவாய் அவர் உன்னை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, என் மகள் வாழ்க்கையில மட்டுமல்ல, கடந்த வருஷத்துல பார்க்கும்போது எத்தனை வியாதிகள் நமக்கு வந்தது, எத்தனை பலவீனங்கள் வந்தது, எத்தனை சோர்வுகள் நமக்கு வந்தது. ஆனா கர்த்தர் நம்ம எந்த நேரத்திலும் கைவிடாமல், பாருங்க, அவரை நோக்கி வந்த ஜனங்கள், இயேசு அவரை நோக்கி வந்த ஜனங்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்குள் உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்ப எதை தெரியுதென்றால், ஓ நம்பிக்கை உள்ள ஓ இஸ்ரவேல் ஜனங்களே, நம்பிக்கையற்று போன யூதாவே, இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நான் உன்னை குணமாக்குவேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில வியாதிப்பட்டவளா இருந்தார். லூக்கா தனக்கு மருத்துவத்தை பார்த்தவராக இருந்தார். தன்னுடைய பணம், தன்னுடைய எல்லாவற்றையும், தன் ஆஸ்தி எல்லாம் வியாதிக்கே செலவு பண்ணிவிட்டார். ஆனால் ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டால், இயேசு அந்த இடத்துல வருகிறார் என்று கேள்விப்பட்டால், நான் இயேசுவோட நுனி வஸ்திரம் தொட்டால் என் வியாதி சொஸ்தமாகும் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோட அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவள் தன் முகத்தை மூடிக்கொண்டு, அவள் தீட்டுள்ளவன் என்று சொல்லி தன் முகத்தை மூடிக்கொண்டு அந்த கூட்டத்தின் மத்தியிலே கூட எப்படியாவது இயேசுவை நான் நுனி வஸ்திரத்தை தொடணும் என்று சொல்லும் போது, இயேசுவோடைய நுனி வஸ்திரத்தை அவள் தொட்டும் போது அவருக்குள்ள இருக்கிறது வல்லமை வெளிப்பட்டது. அவருக்குள்ள இருக்க என்ன வல்லமை வெளிப்பட்டது என்றால், இதோ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ரப்பா என்ற வல்லமை அவளுக்கு வெளிப்பட்டபடினால் அப்போதே தன்னுடைய பாடு, தன் பெரும் அந்த ரத்தம் போக்கதை கர்த்தர் சுகம் கொடுத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை மாத்திரை மருந்து இருந்தாலும், எனக்கு எத்தனை வைத்தியத்தை நாம் பார்த்தாலும், நீங்க பாருங்க, அதுக்கு நான் எதிரானவல்ல. ஆனா உனக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன தெரியுமா? இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசமே உன்னை குணமாக்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விசுவாசமே உன்னை குணமாக்கினது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன பலவீனங்கள் நேரிட்டாலும், என்ன வியாதிகள் உனக்கு நேரிட்டாலும், ஓ ஆண்டவரே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல உன் விசுவாசம் யெகோவா ரப்பா, ஆண்டவரே நீரே என் வாழ்க்கையிலே
பரிகாரி என்று நீ அவர் கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் தேவன் உன்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவி பிள்ளைகளே, அவர் யெகோவா ரஃபாவாய் உங்க குடும்பங்களிலும் உங்க வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது அவர் எப்படி வெளிப்படுகிறாரா? அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, மூன்றாவது அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சமாதானம். அந்த பரிபூர்ணமான சமாதானம், அந்த சமாதானத்தில் பூரணம் இருக்கிறது. அப்ப மூன்றாவது தேவன் என்ன சொல்ல வரார் என்றால், உபத்திரவங்கள் மத்தியிலே அவருடைய சமாதானத்தின் பிரபுவாகிய கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த வருஷம் அநேக மன உளைச்சல் நமக்கு உண்டாயிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல தேவன் உன்னோடும் நம்மோடும் பேசுகிறது என்ன என்றால், உபத்திரவங்கள் இந்த உலகத்திலே உண்டு, இந்த உபத்திரவ மத்தியிலே சமாதானத்தின் பிரபு உனக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. யாரார் தமிழில் வாசிங்க. அதே போல எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணுவேன், இவர்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் துடன் கொண்டேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல உபத்திரம் இருக்குமா? ஒரு கஷ்டம் இல்லாம இன்னொரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும். ஆனால் தேவன் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே சமாதானத்தின் பிரபு உங்க வாழ்க்கையிலே வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் என்ற பேருக்கு ஷாலோம். இந்த ஷாலோம் என்ற அர்த்தம் என்னன்னா சமாதானம், சமாதானம். அப்ப அந்த சமாதானம், தேவன் சமாதானத்தின் பிரபு நமக்கு சமாதானத்தை அருள் என்றால் எல்லா அசுத்த ஆவிகள் ஓடும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், உறவுகள் மத்தியிலே சமாதானம் உண்டாகும். அந்த இடத்துல பிரிவினைக்கின்ற இடமே கிடையாது. ஆனா தேவன் உனக்கு, தேவன் உங்கள் குடும்பங்களிலும் உங்க வாழ்க்கையிலே அவர் சமாதான பிரபுவாக வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, முதலாவது அவர் மீட்பராக, உனக்கு நீ இழந்த யாவையும் மீட்டு தருகிற மீட்பராக வெளிப்படுகிறார். இரண்டாவது, நம்முடைய வியாதியிலும் பலவீனத்திலும் அவர் யெகோவா ரஃபாவாய் வெளிப்படுகிறார். மூன்றாவது, உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரா? சமாதான பிரபுவாக வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் ஒரு முறை பயந்துட்டு கதவு பிடிட்டாங்க. ஆனா இயேசு அவங்க நடுவில் வந்து என்ன சொன்னாரு? சமாதானம், சமாதானம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ எந்த காரியத்தை குறித்து பயப்படுறா எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு தேவன் அந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். தேவன் உன் நடுவில் வந்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுறா. இயேசு படகுகளில் இருந்தார். அங்க பெரும் காற்றும் பெரும் அலைகள், கொந்தளிக்க ஜனங்கள் மோதிட்டே இருந்தது. சீஷர்கள் எல்லாரும், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும் என்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்தான், காற்றையும் கடலையும் அதட்டினான். அங்கே என்ன உண்டானதான்? அமைதி உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு எதிராக எந்த காற்று வந்தாலும்,
காற்று எதை? அங்க வந்த காற்று அசுத்த ஆவிகள், கொந்தளிக்கும் அலைகள், கோலியாத்துகள். உங்க வாழ்க்கையில வெள்ளம் போல சாத்தான் எழும்பும் போது அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். சமாதானத்தின் பிரபு ஆனவர் மேற்கொண்டு அது இறையாதபடிக்கு அதை அதட்டுவார். உன் வாழ்க்கையிலே அமைதி உண்டாகும், உன் குடும்பத்திலே அமைதி உண்டாகும். உன் வாழ்க்கையில் எதை பயமுறுத்துது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சமாதானத்தின் பிரபு ஆகிய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டு உன் வாழ்க்கையில் அது இறையாதபடிக்கு கர்த்தர் அதை அதட்டுகிறார். உனக்கு அமைதி உண்டாகும், உனக்கு அமைதி உண்டாகும். நாலாவது பாருங்க, வாசிப்போம் அதே வசனத்தை. முதலாவது, மீட்பர், நீ இழந்த யாவையும் மீட்டு தருகிற மீட்பராக வெளிப்படுகிறார். இரண்டாவது, உன்னை குணமாக்குகிற யெகோவா ரஃபாவாய் வெளிப்படுகிறார். மூன்றாவது, உபத்திரவங்கள் மத்தியிலே சமாதான பிரபுவாக வெளிப்படுகிறார். நாலாவது, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும், ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனுடைய சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் உனக்கு எந்த வசனத்தை கொடுத்து உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வசனம் உன்னில் நிறைவேறும்படிக்கும் அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. வசனம், அந்த சத்தியம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு ஆணையிட்டார். ஈசாக்கு என்ன ஆணையிட்டார் தெரியுமா? பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். யாக்கோபுக்கு அந்த பேத்தேல் என்ற இடத்திலே படுத்து கொண்டு இருக்கும்போது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மூன்று நாம் வாசித்தமே, மீட்பராக, யெகோவா ரஃபாவாக, சமாதானத்தின் பிரபுவாகிய தேவன் உங்க வாழ்க்கையில எதை வாக்கு கொடுத்து எதை உனக்கு ஆணையிட்டாரோ அதை நிறைவேற்றுகிறதுல அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற வல்லவர். நீ எதை நம்புறியா இல்லையோ, எந்த மனுஷனை நம்புகிறா இல்லையோ எனக்கு தெரியாது. எந்த மனுஷனை நம்புவதை காட்டிலும், எந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும், இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பினால் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். பாருங்க, சங்கீதம் 145 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. 145 சங்கீதம் 13 வசனம். உம்முடைய ராஜ்யம் இருக்கிறது. 13 வசனம் தானே? ராஜ்யம். பாருங்க, அப்ப தேவன் 12 வசனத்தை வாசிங்க. அறிவித்து பேசுவார்கள். சரி, 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 13 வசனம். 2 அதிகாரம் 13 வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நாமத்தை அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கூட வாக்கு உண்மையா இருக்காது. அப்பப்ப என்ன செய்வோம்? வாக்கு மாறிட்டே இருக்கும், வார்த்தை மாறிட்டே இருக்கும், நம்மளுடைய உண்மை மாறும். ஆனா தேவனுடைய உண்மை என்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. வாசிப்போம் யோசுவாவின் புத்தகம் 21 அதிகாரம் 45 வசனம் வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 21 அதிகாரம் 45 வசனம்.
கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, எல்லாமே நிறைவேற்றியது. ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. சொல்லுவோம், எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் எல்லாமே அதை நிறைவேற்றுகிற வல்லவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட தவறி போகலைங்க, ஒரு வார்த்தை கூட தவறி போகல. பாருங்க, உன்னை ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் மன்னிக்கவும் 55ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பதினோராம் வசனத்தை வாசிங்கம்மா. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆக்கும்படிக்கும் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய உண்மை. தேவன் அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு அவர் என்ன நல்ல வார்த்தைகளை சொன்னாரோ அந்த வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை, கர்த்தர் அதை நிறைவேற்றினார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. மாரியும் உறைந்து மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கும் திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை கிளம்பி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கு, அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படிக்கும் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தையானது நமக்கு விதையா இருக்கிறது. அது அப்படியே அந்த விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படியே தேவன் நமக்கு எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நம்பிக்கை இல்லாத இந்த யூதர்களுக்கு, நம்பிக்கை இல்லாத இந்த எருசலேம் குமார்த்திகளுக்கு எரேமியாவை கொண்டு தேவன் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். 70 வருஷம் சிறையிருப்புக்கு பிறகு நான் உனக்கு மீட்பராக வெளிப்படுவேன், நீ இழந்த யாவையும் திரும்ப உனக்கு கொடுப்பேன், ஆகிய நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் காயங்களை கட்டுவேன், நான் உனக்கு சமாதானத்தின் பிரபுவாக இருப்பேன், 3 நாளாவது நான் எதை சொன்னனோ அதை நிறைவேற்றுகிறவனாய் இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் எரேமியா 33ஆம் அதிகாரம், நம்பிக்கை இல்லாதவனுக்கு தேவன் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார், நம்பிக்கை அற்று போனவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். நீ எல்லாம் இழந்துட்டேன்ற, பாபிலோன் ராஜா எல்லாமே கொண்டு போயிட்டான் என்ற தேவன் சொல்லுகிற 70 வருஷத்துக்கு பிறகு தேவன் நீ இழந்த யாவையும் மீட்டு தருகிற அவர் மீட்பராய் வெளிப்படுகிறார். ஆனா நம்பிக்கை விற்றாத, இந்த சிறையிருப்புல நம்பிக்கை விற்றாத. 2வது, யெகோவா ரப்பாவாய் உனக்கு நான் வெளிப்படுவேன், உன் காயங்களை நான் குணமாக்குவேன், உன் வருத்தத்தை நான் குணமாக்குவேன். நீ நினைக்கல என் காயத்தை யாரும் குணமாக்க முடியாது என்று, ஆனா யெகோவா ரப்பா உன் காயத்தை குணமாக்குவார். ஏசேப்பு சொல்லுகிறார், என் தகப்பன் வீட்டாரின் துக்கத்தை மறக்கும்படிக்கு செய்தார் என்று இருக்கிறது. சமாதானத்தின் பிரபு உபத்திரவத்தின் மத்தியிலே உனக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அதை காட்டிலும் அவர் உண்மையுள்ள தேவன்.
சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் ஒரு புதிய கிருபை நமக்கு தந்துட்டே இருந்தார். நாம் எப்போதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் போது, ஆண்டவரே பாவியான என்னை மன்னியும் என்று சொல்லும்போது, நம் அக்கிரமங்களை மன்னித்து நம் நோய்களை குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவிலிருந்து விலக்கி மீட்டி கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூற்றி நன்மையினாலே நமக்கு என்ன கொடுத்தறான்? வாய் என்ன செய்தறான்? திருப்தியாக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோடு நான் முடிச்சிடுறேன். எரேமியா 33:6 இந்த வருஷத்திலே உங்களுக்கும் சபைக்கும் நம்ம யாவருக்கும் ஒரு வாக்குதத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இதோ சொல்லுங்க, இதோ. லுக், இங்கிலீஷ்ல லுக். நான் திரும்பவும் சௌக்கியத்தையும், நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். முதல்ல எதை வெளிப்படுத்துகிறார் சொல்லுங்க? நாம் இழந்த யாவையும் மீட்டு தரும்படிக்கும் மீட்பராக வெளிப்படுகிறார். இரண்டாவது என்ன வெளிப்படுகிறார்? நமக்கு யெகோவா ரஃபாவாய் வெளிப்படுகிறார். மூன்றாவது எதை வெளிப்படுகிறார்? உபத்திரவங்கள் மத்தியிலே சமாதானத்தின் பிரபுவாக வெளிப்படுகிறார். நாலாவது சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நமக்கு என்ன சத்தியம் என்றால், அவர் சொன்னதை நமக்கு நிறைவேற்றுகிற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார்.